யாராம உள்ள? ஓய் ஐயா என்னடா வட்டிக்கு பணம் வாங்கினீங்க அது ரைட்டு, ஆனா வட்டி கட்டாம இருக்கே அதான்டா தப்பு. நீ வட்டி கூட கட்டலையே அது ரைட்டு, ஆனா இப்படி ஒரு குட்டி வச்சிருக்கேன்னு சொல்லலையே அதான்டா தப்பு. அஞ்சலமையா நாங்க ஐயா உங்க பணத்தை எப்படியும் கொண்டாந்து கட்டிடுவாங்க ஐயா. ஐயா விட்டுடுங்கய்யா. ஏய் நிறுத்துறா. பங்காளி வந்தம்மா மத்தவன மாதிரி ஓரமானு வேடிக்கை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். இது பண பிரச்சனை. ஏய் இது பண பிரச்சனை இருந்தா விட்டுட்டு போயிருப்பேன். இது ஒரு பொண்ணோட மான பிரச்சனை. எட்ரா கையா. ஐயா நல்ல நேரத்துல வந்தீங்க ஐயா. வந்து எங்க மானத்தை நீங்க தான் காப்பாத்துனீங்க ஐயா. என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச உடனே என் வீட்டை வித்தாவது இந்த கடனை அடைச்சு போடுறேன். கொஞ்சம் சொல்லுங்க. இருக்கிற ஒரு வீடியோ வித்துட்டு தெருவில் அனுப்பிங்க. சரி எவ்வளவு கொடுக்கணும்? வட்டியும் முதலும் சேர்த்து 10,000 ரூபாய் கொடுக்கணுங்க. இதுல 20,000 இருக்கு. 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு 10,000 ரூபாய் கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க. ஐயா கொடுங்க. நீங்க கடவுள் ஐயா, நல்லா இருக்கணும். இந்தா இப்போ பணம் வட்டி முதல்ல திருப்பி வந்துருச்சுல. இவ்வளவு பேர் மத்தியில அந்த பொண்ணோட மானம் போச்சு. அது எப்படி திருப்பி கொடுக்க போற? அதுல பாப்பா உள்ள போய் செருப்பு எடுத்துட்டு வா. இந்த செருப்பால அவனை அடிக்க சொல்றதுக்கு ரொம்ப நாளி ஆகாது. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். இனிமே இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்ட இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். புடவை கட்டின பொட்டச்சி கையால செருப்பை கொடுத்து அவமானப்படுத்தினான். அவனை போய் நீலாம் ஒரு அப்பனாடா. சாராயத்தை ஊத்தி கொடுத்து சொத்து பத்தல புடுங்கினது மட்டும் இல்லாம என் தொழிலை பாதிக்க வச்சு கந்து வட்டிக்கே அவமானத்தை ஏற்படுத்திட்டான். எனக்கு அவமானம்னா அப்ப உனக்கு அவமானம் இல்ல? நான் கருமாதி பண்ணு நினைக்கிற வீட்டு கல்யாணத்துக்கு போன நீ உன் குட்டக்காலை வெட்டி போடுவேன். போவையாடா நீ? பார் இவ்வளவு நேரம் காட்டு கத்தங்கத்துறனே அது ரைட்டு. கல்லுலி மக மாதிரி பேசாம கிடக்கிறவர் அதான் தப்பு. வாங்கடா. இவ்வளவு நேரம் நான் பேசாம இருந்தேன் பாருடா, அதான்டா கரெக்ட். இவ்வளவு நேரமா நீ கத்தன பாரு, அதான்டா தப்பு முண்டம். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணு சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே நில்லுவே. ஏன் பெருசு அது என்ன கால? காங்கேயங்கால. அப்ப சட்டு புண்ணு வேலையை ஆரம்பிக்க. நிறுத்துடா. என்ன பண்றீங்க? மாட்டுக்கு காலை போடுறோம். இது என்ன காலை? காங்கேயங்கால. இது என்ன பஸ்? சிங்கிள் பஸ். நீ தான் புதுசா வேலைக்கு வந்தோன? ஆமாங்க. கிராஸா? தெரியாதுங்க. ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? எந்த வீட்ல என்ன பழக்கம் பழகுறீங்க? எது எதோட சேரணுமோ அது அதோட தான் சேரணும். தெரியுதா? தெரியுதுங்க. ராஸ்கல். ஓட்டா காலைய. டேய் ஐயா ஓட்டியா 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 ஓட்டியா. என்னது இந்த குடும்பத்துல பூரா பேர் கோவக்காரனா இருக்காங்க? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க? டேய் நல்ல வேலைடா. மாடு மட்டும் சென சேர்ந்துருந்தது வெட்டி இருப்பாரு. மாட்டை குடுற மடப்பையில. என்னடா அது? டேய் என்னடா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து 1/2 மணி நேரம் ஆகல, ஆளாளுக்கு இந்த பாடுபடுத்துறீங்க. இந்த வீட்டுல எவன் முதலாளி எவன் வேலைக்காரன்னு தெரியல. இதை கண்டுபிடிக்க 1 வாரம் ஆகும் போல் இருக்கு. நீங்க இருக்கு. கெட்டி மேளம். எந்திரிடா சோத்து பண்டாரம். இவனுக்கு சாவகாசம் வேணான் இருக்கிறான். நீங்க சொத்த கொட்டின்னு கிடக்குறீங்க. ஆடு பகை குட்டி வரவுமாங்க. இங்க குட்டி பகை ஆடு வரவா?
கள்ளையும் சாராயத்தையும் ஊத்தி ஊத்தி கொடுத்து இருந்த சொத்தெல்லாம் புடுங்கிறது பத்தாதுன்னு இப்ப கருமாந்திர சோறு போறாங்களா? இந்த இலவ திங்கிறதுக்கு பேசாம சாணத்தை திங்கலாமேடா கிள மாடு. அவங்க அப்பாவை அவன் கூட்டிட்டு போறா, விடு. டேய் பங்காளி, அன்னைக்கு பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தப்ப கேட்டியே அது ரைட்டு. இன்னைக்கு அப்பனை கூட்டிட்டு போறப்ப கேக்குறியே அது தப்பு. தூக்கிட்டு வர அந்த எச்சாலைய. தெய்வா 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 ஐயோ, என்னாச்சுங்க? சொல்லுங்களேன், என்னாச்சு? அப்பா சொன்னேன். தெய்வா, அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதான். சீக்கிரம் வாங்க. நெஞ்சு வலிக்குதான். நான் சொன்ன இன்ஜெக்ஷன் இமிடியேட்டா கொடுங்க. எஸ் டாக்டர். எப்படி இருக்கு டாக்டர்? நோ ப்ராப்ளம், மைல்ட் அட்டாக் தான். நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. மருந்து மாத்திரை எல்லாம் டயத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா நல்ல குணமாயிடுவாரு. தயவு செஞ்சு அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். மெதுவா மெதுவாப்பா. தெய்வா, ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தரெல்லாம் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு. எதுக்குப்பா? காரணம் கேட்காத, வர சொல்லு. வாங்க எல்லாரும் அப்படியே உட்காருங்க, உட்காருங்க. உங்க எல்லாரையும் ஏன் இங்க வர சொன்னேன்னு தெரியுமா? சமீபத்தில் எனக்கு மாரடைப்பு ஏற்பட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும். மனுஷன் தானே, எந்த நேரத்திலையும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால நான் உசுரோட இருக்கும்போதே என் சொத்தை சரி பாதியா பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னப்பா பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சொத்தை ஒண்ணு பிரிக்க வேண்டாம். இருப்பா. அப்பா, அண்ணன் சொல்றது நியாயம் தான்ப்பா. எங்களுக்குள்ள சண்டையே வராது. சாகர வரைக்கும் ஒன்னதான் இருப்போம்ப்பா. ஏப்பா, எங்க பாசத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குப்பா. ஒரே குடும்பத்துல ஒன்னா இருந்துகிட்டு சொத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுறீங்களே பாசம், அதுக்கு பேரு உண்மையான பாசம் இல்லப்பா. சொத்தை பங்கு போட்டதுக்கு அப்புறம் இது உனக்கு இது அவனுக்குன்னு ஆனதுக்கு அப்புறம் காட்டுறீங்களே பாசம், அதுக்கு பேர் தாண்டா உண்மையான பாசம். நான் செத்ததுக்கு அப்புறம் சொத்தை பிரிக்கிறதுக்காக வெட்டு குத்துன்னு அடிச்சுட்டு நின்னீங்கன்னா என் ஆத்மா சாந்தி அடையாதுப்பா. எங்க ரெண்டு பேரோட சொத்தே நீங்க தானப்பா. வாஸ்து தாப்பா, நான் தான் உங்க சொத்து. ஆனா நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் தானே. நான் செத்ததுக்கு அப்புறம் இதுதான்டா உங்க சொத்து. போய் பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வா போ. அம்மா, பால் குடிங்க, கொஞ்சம் குடிங்க. போதும். ஏம்மா, அங்க என்னம்மா சத்தம் கேக்குது? உங்க மருமக பிள்ளை உங்க 2 பேரனுங்களுக்கும் பங்கு பிரிக்கிறாங்க. மருமகனே, நான் வர சொன்னேன்னு சொல்லு. அவங்கள வர சொல்லவா? செல்வா, பாட்டி உங்க அப்பாவை கூப்பிடுறாங்கன்னு சொல்லு. பாட்டியா? ஆ, பாட்டி உங்களை கூப்பிடுறாங்களா? ஆமா, அதுக்கு நேரங்காலமே தெரியாது. வயசுல பெரியவங்க பிள்ளைங்களுக்கு பங்கு பிரிக்கிறீங்க, என்னன்னு போய் கேட்டு வாங்க மாமா. நம்ம மண்டையை போட்டதுக்கு அப்புறம் தான் அது போகும் போல் இருக்கு. வாடா, உட்காரு. யோ, பட்டாமணியாருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு இன்னைக்கு தான் நமக்கே தெரியுது. என்ன ஆச்சுங்க? என்னாச்சு? என்னாச்சுப்பா? அண்ணன் கேக்குதுல, சொல்லுங்கப்பா. அம்மா, அம்மா, பாட்டி, அம்மா, அம்மா.